ஹலோ வணக்கம். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு நெய் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து அந்த பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டம்ளர் பால், ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பால் வேணும்னா கூட நீங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க எவ்ளோ பாஸ்தா போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு. இப்போ அது நல்லா அந்த ஃப்ளேவருக்காக நம்ம சீஸ், அதுக்கப்புறம் அது நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் குடுக்கறதுக்காக மைதா. இது 2த்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அது வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் க்ரீமியா டெக்ஸ்சர் வந்துருச்சு அப்படின்னா, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது பொறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீல வந்து பாஸ்தா வேக வச்சிருந்தா, அத வந்து போட்டுட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வேள பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு போடலன்னா, இதுல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, புடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.